காமேஷ் வாடா. என்னடா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். தங்கச்சி கல்யாணம் வச்சிருக்கேன்டா. வா வா உட்கார் உட்கார். என்னடா என்ன? வரும் தங்கச்சி கல்யாணம். ஓ சூப்பரா. மறக்காம ஃபேமிலி வந்துடணும். சரிடா ஓகே. என்னடா என்னடா இந்த பத்திரிகைலாம் கொடுத்தா யாரா கல்யாணத்துக்கு வருவா? என்னோட பணக்காரன் நீ, வசதியா இருக்க. இந்த பத்திரிகை கூட ஒழுங்கு அடிக்க மாட்டேன். எல்லாம் ஒரு பத்திரிகையா? போன வாரம் பார்த்தியா என் பையனுக்கு பத்திரி எப்படி கிராண்டா வச்சிருந்தேன் பத்திரிக்கைய. எல்லாம் ஒரு பத்திரிகை தான் எடுத்துன்னு வர. 2 தானே நீ, நான் உன்கிட்ட சொல்றேன். இதெல்லாம் இரு, நான் போய் என் பத்திரிகை பார்த்து. ஏன் இந்த பத்திரிக்கை என்ன நல்லா தானே இருக்கு, ஏன் இப்படி பேசிட்டு போறான் அவன்? சரி வா தான் பத்திரிக்கை பார், இப்படி கிராண்டா பண்ணியிருக்கேன்னு பார். போன வாரம் நீ ஊர்ல இருந்த, நான் தான் உங்க வீட்டுக்கு வந்து வச்சுட்டு போனேன். பத்திரிக்கை பார்த்தாலே 10 பேர் வருவான். ஒரு பத்திரிக்கை வந்து 100 ரூபா. இந்த மாதிரி கிராண்டா பண்ணாதாண்டா வரும். இதெல்லாம் ஒரு பத்திரிக்கையாடா? ஒரு பத்திரிக்கை 100 ரூபாயா? ஆமா. அப்படின்னா இது இதுல இங்க பாரு, ஒரு பத்திரிக்கையும் எப்படி கிராண்டா பண்ணியிருக்கேன்னு பாரு. என்ன ஒரு இதுல 3 பத்திரிக்கை? ஆமா. பத்திரிக்கை இவ்வளவு செலவு பண்ணிக்கிறேன். ஆமாண்டா, செலவு பண்ணி தான் ஆகணும். பக்கத்து வச்சியா? ஆண்டி கச்சேரி வச்சியா? பாக்கெட் கச்சேரி வச்சேன், பஃபே சிஸ்டம் வச்சேன், டிஜே வச்சேன். ஊரே எங்க ஃபங்க்ஷனை பத்தி தான் பேசிச்சு ஒரு வாரத்துக்கு. நீதான் ஊர்ல இல்லையா? உனக்கு எப்படி தெரியாதா? இதான் ஒரு பத்திரிக்கை தூக்கிட்டு வந்திருக்க. இந்த பத்திரிக்கைய என்கிட்ட ஒய்ஃப் காமிச்சாங்க, நான் பார்த்தேன். அதாவது பத்திரிக்கை வைக்கிறேன் தெரியுமா, நம்ம ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் சொல்லி அதை மென்ஷன் பண்றது பத்திரிக்கை வைக்கணும். பத்திரிக்கை என்ன அந்த பத்திரிக்கை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதாவது இந்த பத்திரிக்கை என்ன பண்ணுவாங்க, நீ 100 ரூபாய் செலவு பண்ணிய பத்திரிக்கை இதை வாங்கி படிச்சுட்டு தூக்கி போட்டுருவாங்க. ஓகேவா? அன்னைக்கு என் வீட்டுல பார்த்தேன், என் ஒய்ஃப் இதை வச்சுதான் குப்பையில் இருந்தது. பத்திரிக்கைலாம் வந்து இவ்வளவு செலவு பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து வீண் செலவுல. ஏமா காலேஜுக்கு போல? என்னடா பாப்பா பாதிலே வந்துருச்சு, என்னடா ஆச்சு? நான் ஃபீஸ் கட்டல, நான் அனுப்பிட்டாங்க. ஃபீஸ் கட்டலையா? ஃபீஸ் கட்டலன்னு அனுப்பிச்சிட்டாங்களா? என்னடா பாப்பாக்கு ஃபீஸ் கட்டல? போன வாரம் தான் ஃபங்க்ஷன் கிராண்டா பண்ணிருக்க, ஏன் ஃபீஸ் கட்டல? ஆமாண்டா, ஃபங்க்ஷனே கடன் வாங்கி பண்ணேன், அதனால ஃபீஸ் கட்ட முடியல. ஃபங்க்ஷனே கடன் வாங்கி பண்ணியா? எதுடா முக்கியம்? ஃபங்க்ஷனா முக்கியம் உனக்கு? தங்கச்சி படிப்பு தானே முக்கியம். என்னடா இப்படி இருக்க நீ? இங்க பாரு, இதுலயோ இல்ல வந்து நீ இந்த பேண்ட் வைக்கிற பாட்டு கச்சேரி அதுல வந்து கௌரவம் கிடையாது. தங்கச்சி நல்லா படிக்க வச்சு நல்ல நிலைமை கொண்டு போகணும், அதுலதான் இருக்கும் உங்க கௌரவம். புரியுதா? நான் வந்து இந்த பத்திரிக்கை அடிச்சேன்னு சொல்லிட்டு அவ்வளவு கேவலமா என்ன பேசணும்ல. இப்ப இந்த பத்திரிக்கை நீ அடிச்சிருக்க தெரியுமா, அது மாதிரி அடிக்கிறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது. அதை அடிக்கிற காசுல நான் வந்து எவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடுவேன். இப்ப நீ பேண்ட் வச்சேன் பாட்டு கச்சேரி வச்சேன்னு சொன்னேன், நானும் தான் பண்ணியிருக்கேன். என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச உடனே 1000 பேருக்கு சாப்பாடு போடுறதா இருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் செய்யணும்டா, இதுக்கப்புறமாச்சு மாறு. முதல்ல பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டுற வேலையை பாரு. நான் காசு தரேன், பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டு. உனக்கு எப்ப கிடைக்குதோ அப்ப என்கிட்ட கொடு. புரியுதா? சரி ஓகே, நான் வரேன். இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்தாலே இந்த உலகத்துல இல்லாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கிறது இல்லாதவங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.